அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்க. ஒருத்தரோட ஜாதகத்திலிங்க லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்தினுடைய அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்தான்னு வைங்க. நீங்க லக்னத்தை ஒண்ணு நினைக்காங்க. லக்னத்தை ஒண்ணு நினைட்டீங்கன்னா லக்னத்திலிருந்து 8ஆம் இடம். அந்த 8ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் லக்னத்துக்கு அடுத்த பாவமான 2ஆம் இடத்துல இருந்தான்னு வைங்க. அவங்க எப்படி வேணாலும் பணம் சம்பாதிப்பாங்க, எப்படியாவது பணம் சம்பாதிப்பாங்க, எப்படியும் பணம் சம்பாதிப்பாங்க. சரிங்களா? எந்த வழிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல வழியா, கெட்ட வழியா, அந்த வழியா, இந்த வழியா, வந்த வழியா, போன வழியா, நொந்த வழியா, எந்த வழியை பத்தியும் கவலைப்படாமல் நம்மளுக்கு தேவை காசு, நம்மளுக்கு தேவை பணம். அடராசக்கன்னு பணம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. சொல்ல போனாங்க ஒரு பழைய பாட்டு, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்பையடா தாண்டவ கோணே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்பையடா தாண்டவ கோணே. கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பண பெட்டி மேல கண் வையடா தாண்டவ கோணே. கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பண பெட்டி மேல கண் வையடா தாண்டவ கோணே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணே. இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த 8ஆம் அதிபதி 2 இருக்கிறவங்க பணத்துல அப்படி பொழப்பு நடத்துவாங்க. சரிங்களா? அப்புறங்க மத்தவங்க பொருளை அபகரிக்கிற பாக்குறவங்களாவும் இருப்பாங்க. பொருளா தெரிஞ்சு சொத்தா தெரிஞ்சு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க கூடியவங்களாவும், இந்த தென் மாவட்ட தமிழ்ல சொன்னா ஆட்டைய போடுறவங்களாவும் இருப்பாங்க. சரிங்களா? ஆட்டைய போடுறவங்களாவும் இருப்பாங்க. அப்புறங்க கடன் வாங்கிட்டாங்க வைங்க, சூப்பருங்க, அருமை. ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லுவா அப்படி இல்லைங்களா, ஒரு ஃபிளைட் டிக்கெட் அப்படி கிழிச்சு போட்டு, இனிமேல் ரிட்டனே கிடையாது, இங்கேயே செட்டல் தான் அப்படி சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த 8ஆவது 2ல் இருக்கிறவங்க கடனை வாங்கினா ரிட்டனே கிடையாது. கடன் வாங்கினவங்க கிட்ட அப்படியே அந்த கடன் பணம் செட்டல் தான். சரிங்களா? திருப்பி கொடுக்க மாட்டாங்க. பொய் சூப்பரா பேசுவாங்க, அட்டகாசமா அருமை பிரமாதமா பேசுவாங்க. ஏன்? அது பாகிஸ்தானம். சரிங்களா? அதனால பொய் பொய் பொய். ஜமுக்காலத்துல வெடிக்கட்டுன்னு பொய்ங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொய் பேசுவாங்க. அப்புறங்க இவங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பவுமே நிரந்தரமா இருந்துட்டு, ஏன்னா அது குடும்பஸ்தானம். அங்க போய் 8ஆம் அதிபதி உட்கார்ந்தா நீ இந்த லட்சணம் பத்தாம ஆகாத ஆளு போகாத ஆளு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. சம்பந்தமே இல்லாதவங்களை, தேவையில்லாத நபர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் அவங்களாலையும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், சங்கடங்கள் இல்லைங்களா? இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, இயல்பு பூரா அப்படியே தான் இருக்கும். ஆனா பொண்டாட்டினால வருமானம் வரும். 8ஆம் அதிபதி 2 இருக்கும் போது, ஏன்னா 2 8 நேர் 7 கேளா இருக்கு. அந்த 2க்கு இது 7 ஆகுது. வாழ்க்கை துணை பிடிக்கிற அமைப்பு ஆச்சுங்களா. அதனால ஆணுடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கிற போது வாழ்க்கை துணையால் வருமானம் பெறக்கூடியவங்களாவும் இருப்பாரு. சரிங்களா? அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். ஜாதகம் தொடர்புக்கு, ஜாதக ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.